வெல்கம் டு கிரவுன் டேஸ்டி சமையல். இன்னைக்கு நம்ம கிரவுன் டேஸ்டி சமையலில் ஒரு கஞ்சி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த கஞ்சி ரெசிபி நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம வயிற்றுக்கு இதம் தரக்கூடிய ஒரு கஞ்சி ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். ஹெவியாக சாப்பிட வேணாம்னு நினைக்கிற சமயத்தில் இது போல் கஞ்சி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு எனர்ஜியை அது தரும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு ப்ரெஷர் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோட வாசனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக கூட சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நிறைய சேர்த்துறாதீங்க, கசப்பாயிடும். 1 இனுக்கு கருவேப்பிலை இலைகள் உருவி சேர்த்துட்டு 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த சைஸை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு முழு பூண்டு பற்கள் தோல் உரிச்சு எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே வதங்கட்டும். வதங்குற சமயத்தில் ஒரு 100 கிராம் அளவுள்ள சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தில் சேர்த்தா இதனோட டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம பெரிய வெங்காயம் பயன்படுத்திக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி இதில் எடுத்து சேர்த்துக்கோங்க. தக்காளி நிறைய சேர்க்க வேணாம். தக்காளி நிறைய சேர்த்தா அந்த புளிப்பு டேஸ்ட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். இதில் 50 கிராம் அளவுள்ள பாசி பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி அதை இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்த்துருக்கேன். பச்சரிசி 150 கிராம் அளவுள்ள பச்சரிசி. நான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பொன்னி பச்சரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஜீரக சம்பா அரிசி இல்லை நம்ம வீட்டில் எந்த பச்சரிசி இருக்கோ அந்த பச்சரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கரம் மசாலா தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்க்கணும். அதற்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவுள்ள புதினா இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். புதினா இலைகள் கொத்தமல்லி இலைகள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்பட்டதுனாலுமே கூட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூளுக்கு பதிலாக நீங்கள் முழுசாகவே வச்சுருந்தீங்க, பட்டை துண்டு கிராம்பு துண்டுலாம் இருந்ததுன்னா அப்படியே நம்ம தாளிக்கும் பொழுது முழுசாகவே சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்கணும். தண்ணி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பங்கு, அதாவது அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு 1 பங்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட 5லேருந்து 6 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி தாராளமாக இருந்தால் தான் நம்மளோட கஞ்சி நல்லா ரெடியாகி வரும், இல்லை அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு வெயிட்டையும் போட்டுடலாம். உங்களோட ப்ரெஷர் பேனோட கெப்பாசிட்டிக்கு தகுந்தாற் போல் நீங்கள் 5 அல்லது 6 விசில் கொடுத்து எடுத்துக்கோங்க. இந்தளவு விசில் கொடுத்தா தான் நல்லா குழைவாக வேகும். எவ்வளோ நல்லா குழைவாக வெந்திருக்கு பாருங்கள். சப்போஸ் வேகலை அப்படின்னா நீங்கள் திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு 2 விசில் கொடுத்து கூட எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த சமயத்தில் 1/4 மூடி அளவுள்ள தேங்காவை நல்லா விழுதாக அரைச்சி அந்த விழுதை இதில் சேர்த்துக்கிறோம். தேங்காவை நல்லா மைய விழுதாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தா தான் இந்த கஞ்சிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் சேர்த்துட்டு நிறைய நேரம் நம்ம கொதிக்க விட வேணாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் அந்த சூடு ஏறினாலே போதும். அதற்கப்புறம் நம்ம சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சூப்பரான சுவையான கமகமான வாசனையோடு நமக்கு கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒன்றும் புதுவித கஞ்சி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் வீட்டில் ரம்ஜான் நேரத்தில் செய்யக்கூடிய நோன்பு கஞ்சி ரெசிபி தான் இது. இது அந்த சமயத்தில் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போது இதில் சொன்னீங்களா, நான் பச்சரிசி சேர்த்தேன் அப்படின்னா பச்சை அரிசி தான், ஆனால் அரிசியாக சேர்க்கல, நான் நொய் சேர்த்துருக்கேன். பொன்னி பச்சரிசி நொய் சேர்த்துருக்கேன் நான். இதே போல் உங்ககிட்ட வேறு பச்சரிசி நொய் இருந்ததுன்னா கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக வரும். இது போல் விதவிதமான ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.